இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் அமெரிக்கா ஒரு காலகட்டத்தில் பிரிட்டன் இடத்தில் அடிமையாக இருந்தது. பிரிட்டன் ஒரு துணை கண்டம், அமெரிக்கா ஒரு கண்டம். விடுதலை உணர்வை கிளர்ந்தெழுந்தது. தாமஸ் ஸ்பெயின் என்கின்ற ஒரு எழுத்தாளர் காமன் சென்ஸ் என்கின்ற ஒரு புத்தகத்தில் ஒரு வாசகத்தை எழுதுகிறார். பிரிட்டன் ஒரு துணை கண்டம், அமெரிக்கா ஒரு கண்டம். பிரிட்டன் என்கின்ற ஒரு துணை கண்டம், அமெரிக்கா என்கின்ற பெருங்கண்டத்தை ஆளலாம். அமெரிக்கா என்கின்ற பெருங்கண்டம் பிரிட்டன் என்கின்ற சிறு நிலத்தை ஆள முடியாது என்று அவர் எழுதார். விடுதலை உணர்வு கிளர்ந்து எழுந்தது. மக்கள் வீரரை இறங்கி போராடினார்கள். எண்ணற்ற உயிர் தியாகங்கள். அப்படி விடுதலை பெற்று கிடைத்த அமெரிக்காவில் கூட நடந்த முதல் எலெக்ஷன் கூட அங்க வாக்களிக்கும் உரிமை கிறிஸ்தவ ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அங்க பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்படவில்லை. கருப்பின மக்களுக்கும் அங்க வாக்களிக்கும் உரிமை கொடுக்கவில்லை. எண்ணற்ற போராட்டங்கள், வீரர்கள் இறங்கி போராடினார்கள், எங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கொடுங்கள் என்று. பல உயிர் தியாகங்களுக்கு பிறகுதான் அமெரிக்காவில் பெண்களுக்கும் கருப்பின மக்களுக்கும் இந்த வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டது. அது மாதிரிதான் மேற்கு ஐரோப்பாவில் சொல்லி மாற முடியாது. எண்ணற்ற போராட்டங்கள், எண்ணற்ற உயிர் தியாகங்கள் பெற்றுதான் ஐரோப்பில் உள்ள மக்கள் வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டது. ஏன் நம்ம ஆண்ட இங்கிலாந்தில் கூட 1928ஆம் ஆண்டு தான் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டது. நம்ம ஆண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட 1935ஆம் ஆண்டு யாருக்கெல்லாம் வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டுச்சு என்றால், யாரெல்லாம் அங்க நிலம் வச்சிருக்கானோ, யாரெல்லாம் சொத்து வச்சிருக்கானோ, யாரெல்லாம் பணக்காரனா இருக்கானோ அவனுக்கு மட்டும் தான் வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டது. சரி யோசிப்பானுங்க, யாருக்கெல்லாம் இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டுச்சு என்றால், எவன் காசு வச்சிருக்கான், எவன் சொத்து வச்சிருக்கான், எவன் பணக்காரனா இருக்கான் அவனுக்கு மட்டும்தான் வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டது. எண்ணற்ற போராட்டங்கள், பல உயிர் தியாகங்கள் பெற்றுதான் இந்தியாவில் இருக்க காசு வச்சிருந்தாலும் என்ன, வச்சிலாட்டி என்ன, அவன் சொத்து இருக்கோ இல்லையோ, 17 வயது நிரம்பிய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாருக்கும் வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டது. சற்று உணர்ந்து பாருங்கள். அப்படி எல்லாம் போராடி பெற்ற இந்த வாக்கு தான் நம்ம 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் வித்து கொண்டு இருக்கிறோம். அவனுக்கு தெரிகிறது, அமெரிக்காரனுக்கு தெரிகிறது, இந்த வாக்கு என்பது நம்ம போராடி பெற்றதை, வடிவமைக்கதை, இதுக்காக நம்ம நிறைய உயிர் தியாகம் பண்ணிருக்கோண்டு. அதனாலதான் நீங்க அமெரிக்காவுக்குள்ளயோ ஆப்பிரிக்காலயோ ஐரோப்பியருக்கு போனா நீங்க வாக்கு காசு மட்டும் கொடுத்து பாருங்களா, செருப்பு கட்டி உங்களை அடிப்பான். அவனுக்கு தெரியுது வாக்கோட அடிமை என்று. ஆனால் இருக்க இந்த முட்டாள் சிறந்ததுக்கு தெரிய மாட்டேது. 500 ரூபாய் கொடுத்தா போதும், வாயை பொழந்துக்கிட்டு போறது. அவன் என்ன பண்ண சொல்றது இல்ல. அவன் கிட்ட ஒரு 1000 ரூபாய் காசு கொடுக்குறான், உங்ககிட்ட கேட்கிறான், நீ ஒரு 5 வருஷத்துக்கு நீ ஆடை இல்லாம நிறுவனமாக ரோட்ல திடீர்னு சொன்னா நீ என்ன பண்ணுவீங்க? அவனை விளக்க மாதிரி எடுத்து அடிப்பீங்களா மாட்டீங்களா? ஏன் ஆடை உடுத்துவது நமது அடிப்படை உரிமை. இந்த நாட்டில் எப்படி பேச்சு உரிமை இருக்கிறதோ, எப்படி வழிபாடு உரிமை இருக்கிறதோ, எப்படி நம்ம ஆடை உடுத்தும் உரிமை இருக்கிறதோ, அதே மாதிரி நமக்கு இருக்கிற ஒரு உரிமை இருக்கிறது என்றால் அதுதான் வாக்குரிமை. அப்படிப்பட்ட வாக்குரிமையை தான் நம்ம 500க்கும் 1000 ரூபாய்க்கு வித்து கொண்டு இருக்கிறோம். உறவுகளே, நீங்க யோசித்து பாருங்கள். நம்முடைய வாக்கு என்பது இருக்கிறது மிகப்பெரிய ஆயுதம். இந்த நாட்டில் அம்பானியா இருக்கட்டும், அவனுக்கும் ஒரு வாக்கு தான். ஆடு மாடு மேய்ப்பவனுக்கும் ஒரு வாக்கு தான்.